Welcome back to our channel My Bio Notes. So in the video la nama vandu construction of an achievement test. In the subject assessment for learning la we have this topic of construction of an achievement test. So ஒரு டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணலாம். த மெயின் ஸ்டெப்ஸ் இஃப் ஆஸ்ட் இன் அ 5 மார்க் கொஷின் நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் எழுதினா போதும். ஸோ எஸ்ஏ டைப்பில் கேட்கும்போது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் கட் ஷார்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்னால் என்ன, அதில் இருக்க ஸ்டெப்ஸு மேஜர் ஸ்டெப்ஸை மட்டும் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு ஓவர் வியூ மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் அ ஷார்ட் வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அப்போ தான் அது எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டில் ஸோ வடிவேலு சொல்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு பிளான் இட். ஸோ பிளானிங் த டெஸ்ட். ஸோ நீங்கள் ஒரு டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க கிளாஸில் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நிறைய ப்ரீ பிளானிங் நல்லா பிளான் பண்ணி எந்த போர்ஷன் என்ன அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் டிட்டர்மைனிங் த டிசைன் ஆஃப் த டெஸ்ட், ஹவு த டெஸ்ட் இஸ் கோயிங் டு பி, ஹவு மெனி மார்க்ஸ். ஸோ அதெல்லாம் அந்த கீழே வரும், நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில். அண்ட் ஆல்சோ ப்ரிப்பேரிங் த ப்ளூ பிரிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு டெஸ்ட்டுக்கு. அண்ட் ஆல்சோ ரைட்டிங் த டெஸ்ட் ஐட்டம்ஸ் அண்ட் ப்ரிப்பேரிங் த கொஷின் பேப்பர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் இருக்க போது அதை நீங்கள் டைப் பண்ணியும் வச்சுக்கலாம், இல்லை கையால் எழுதியும் வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ரைட் இட் அண்ட் ப்ரிப்பேர் த கொஷின் பேப்பர். ஸோ தீஸ் ஆர் த, இதை வந்து நீங்கள் மறக்கவே கூடாது. இந்த 4 ஸ்டெப்ஸ், தீஸ் ஆர் த மேஜர் ஸ்டெப்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் achievement test. So when you go for training, the achievement test conduct பண்ணும்போது இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த நீங்கள் இப்போ செகண்ட் செமஸ்டரில் படிக்கிறது. ஸோ பிளானிங் ஃபார் த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டிசைட் த கண்டென்ட் ஏரியா. எந்த கண்டென்ட்டில் நீங்கள் எந்த லெசனில் நீங்கள் டெஸ்ட் வைக்க போகிறீங்க. ஸோ அதில் வச்சா அந்த அடுத்த வர எக்ஸாமுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் ஆல்சோ டைம் லிமிட், கண்டென்ட்டை பொறுத்து டைம், இது ரெண்டும் இன்டர் ரிலேட்டட். ஸோ நிறைய கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா நிறைய டைம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ நிறைய எஸ்ஏ டைப் கொஷின் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ என்ன மார்க். ஸோ இதெல்லாம் இது 3 மேஜர். என்ன கண்டென்ட், என்ன எவ்வளோ டைம், எவ்வளோ மார்க்ஸுக்கு, என்ன டைப் ஆஃப் கொஷின் இருக்க போகுது, எஸ்ஏ டைப்பா, ஃபில் இன் த பிளாங்க்ஸா, மேட்சா, அப்புறம் வந்து 2 மார்க்கு, 5 மார்க்கு, 8 மார்க்கா, என்ன டைப் ஆஃப் கொஷின் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் ஈச் டைப் ஆஃப் கொஷின், ஹவு மெனி 5 மேட்ச் த ஃபாலோயிங், ஹவு மெனி ஃபில்அப்ஸ், ஹவு மெனி சூஸ், ஹவு மெனி எம்சிக்யூஸ். ஸோ இதையும் நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது. அண்ட் ப்ரொவைடிங் சாய்ஸஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், வெதர் யூ ஆர் கோயிங் டு ப்ரொவைட் சாய்ஸ். எம்சிக்யூவில் வந்து சாய்ஸஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எஸ்ஏலையும் சாய்ஸ் கொடுக்க போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஸ்டெப் வந்து எது கீழே வருது, அந்த நான் முன்னாடி சொன்ன மேஜர் ஸ்டெப்ஸில் பிளானிங்க்கு கீழே இதெல்லாம் வருது. ஸோ இதையும் நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டிட்டர்மைனிங் த டிசைன் ஆஃப் த டெஸ்ட். ஸோ டிசைனை வந்து நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க. என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ அசைனிங் வெயிட்டேஜஸ். இந்த கொஷினுக்கு இந்த மார்க் அப்படின்னு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்குறீங்க. கண்டென்ட் ஏரியாவுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம், வெதர் எஸ்ஏக்கு எவ்வளோ மார்க்ஸ். இது இங்கே தான் மார்க்ஸ் வந்து வருது. இந்த டிட்டர்மைனிங் தி டிசைன் ஆஃப் த டெஸ்ட்டில் தான் எவ்வளோ மார்க்ஸ் எவ்வளோ ஏரியாஸ்க்கு கொடுத்துருக்குறீங்க, எந்தெந்த லெசனுக்கு எவ்வளோ மார்க்ஸ். சில லெசனுக்கு வந்து அதிக மார்க்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. அண்ட் வெயிட்டேஜ் டு டிஃபிகல்ட்டி லெவல்ஸ். ஸோ அது ஒன்று. ஸோ இது எல்லாமே நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ ரெஸ்ட் வீல் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.